Good morning students. Last video எது பார்த்தோம் அப்படின்னா theorem 7.1 பார்த்தோம். இங்கிலீஷ் சொல்லுவா theorem 7.1 பார்த்தோம். 7.1 என்ன பார்த்தோம் அப்படின்னா for any square matrix A with real valued numbers A plus A transpose is a symmetric matrix and A minus A transpose is a skew symmetric matrix. அதாவது A plus A transpose சமச்சீர் அணியாகவும் A minus A transpose எதிர் சமச்சீர் அணியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பார்த்துருந்தோம். அதில் தொடர்ந்து நெக்ஸ்ட் பாருங்க 7.2ல any square matrix can be expressed as a sum of symmetric and skew symmetric matrices. அதாவது எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுமே எப்படி எழுதலாம் அப்படின்னா சம் ஆஃப் சிமெட்ரிக் பிளஸ் கியூ சிமெட்ரிக்கா எழுதலாம். தமிழ்ல சொன்னோம்னா ஒரு சதுர அணியை எப்படி மாற்றி எழுதலாம்னா சதுர அணி ஈக்குவல் டு சமச்சீர் அணி கூட்டல் எதிர் சமச்சீர் அணி அப்படின்னு சொல்லி எழுதலாம். எந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸுமே அப்படி எழுதலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதை ப்ரூவ் பண்ணலாம். தேற்றம் புரியுதுங்களா? எந்த ஒரு சமச்சீர் அணியையும் சமச்சீர் கூட்டல் எதிர் சமச்சீர் அணியா எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ணுவாங்க. தமிழ் மொழி கொஞ்சம் அடிஷன் மொழிக்கு இங்கிலீஷ் மொழி வேர்டிங் சொல்லிடுறேன். வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. theorem 7.2 theorem 7.2 proof அப்படிங்கிறது நிரூபணம். இல்லாட்டி ஏபிஎஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அவங்களே கொஸ்டின்ல தேட்டர்ல சொல்லியிருக்காங்க. எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க. தட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் ஏ. பட் ஏ பி ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஏ என்பது சதுரணி என்க. நமக்கு இது தெரியும். ரிசல்ட் தேட்டம் 7.1ல பார்த்துருக்கோம். சரிங்களா? தமிழ் மொழிக்கு என்னென்ன தேட்டத்தின் படி படி 7.1 சொல்லிருக்கா A is a square matrix na A plus A transpose is a symmetric matrix and A minus A transpose is a skew symmetric matrix அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. now இங்கிலீஷ் தமிழ் மொழி எழுத வேண்டாம். 2A equal to A plus A. 2A னா என்ன? A ரெண்டு தடவை போடுறோம். A plus A போட்டு இந்த A plus A போட்டு பக்கத்துல A transpose minus A transpose பண்ணலாமா? இது பிளஸ் இது மைனஸ் அப்ப ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். 0 தான். அப்ப ஒரு A டிரான்ஸ்போஸ் சேர்த்துட்டு ஒரு A டிரான்ஸ்போஸை கழிக்கிறேன். அதனால மதிப்பு மாற போறது கிடையாது. இப்போ நான் என்ன சேர்க்க போறேன்னா இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். A plus A டிரான்ஸ்போஸ் தனியா வச்சுக்கிறேன். A minus A டிரான்ஸ்போஸை நான் தனியா வச்சுக்கிறேன். லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? 2A இருக்கு. லெஃப்ட் சைடு 2A இருக்கு. பட் A தான் வேணும்னா 2 ஆல டிவைட் பண்றேன். அப்ப 2 ஆல டிவைட் பண்ணீங்க 2 ஆல டிவைட் பண்ணான்னு சொன்னேன். 2 கேன்சல் ஆயிடும். A plus A transpose by 2 A minus A transpose by 2. அப்ப Aங்கற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதிருக்கேன்னா சமச்சீர் கூட்டல் எதிர் சமச்சீர். சார் இந்த by 2 ஒரு கான்ஸ்டன்ட். அத பத்தி கவலையே இல்லை. இதுதான். சரிங்களா? அப்ப Aங்கற any ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் can be expressed as symmetric and skew symmetric. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? 3 மார்க் क्वेश्चंसல கேட்க முடியாது. சரிங்களா? அப்ப இங்க என்ன நீங்க தமிழ் படியா தேற்றத்தை அப்படியே எழுதிடலாம். புரியுதா? என்ன தமிழ் எந்த ஒரு சதுர அணியையும் சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளின் கூடுதலாக எழுத முடியும். அப்படியே தேற்றத்தை அப்படியே எழுதவே போதும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 7.13 பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளின் கூடுதலாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேற்றம் 7.2 அப்படியே அதை யூஸ் பண்ணி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. சம். சரிங்களா? அதாவது ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸை சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளின் கூடுதலாக எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க சொல்யூஷன். ஏங்கிற மேட்ரிக்ஸ் A
டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது தெரியும். ரோவை காலம் எழுதணும். ரோ என்னது 1 3 5, அது காலம் 1 3 5 6 8 7 minus 6 8 3, sorry minus 6 8 3 minus 6 8 3 minus 4 6 5 minus 4 6 5. டிரான்ஸ்போஸ் தெரியும் சரிங்களா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் கேபிட்டல் P equal to 1/2 into A plus A transpose. 1/2 அப்படியே போட்டுறேன். A plus A transpose இதை ஆட் பண்ணலாம். அடிஷன் மேட்ரிக்ஸ் அடிஷன் நமக்கு தெரியும். கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். 1 ஆட் பண்ணா 2 3 minus 6 minus 3 5 minus 4 1. சரிங்களா? அப்படி போடலாமா? சோ இது P. இப்போ இதோட டிரான்ஸ்போஸ் பண்றது இந்த நம்பர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த உள்ளுக்குள்ள உள்ள எலிமெண்ட்ஸ் மட்டும் நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணா போதும். P transpose equal to 1/2 into 2 minus 3 1 2 minus 3 1 minus 3 6 9 16 9 minus 3 16 9 1 9 10 190. டிரான்ஸ்போஸ் தெரியுமா? சரி. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க. இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டு சேமா இருக்கா? சேமா தான இருக்கு. அப்ப இது என்னது? இது P, இது என்னது? P டிரான்ஸ்போஸ். அப்ப P equal to P டிரான்ஸ்போஸ் அப்படினா இந்த அணி என்னது? சிமெட்ரிக். அதாவது சமச்சீர் அணி. அப்படிதான் பார்த்தோம். சமச்சீர் அணி A equal to A transpose A is a symmetric. So P equal to P transpose. அப்ப therefore P ங்கிறது என்னது? 1/2 A plus A transpose. அப்ப therefore 1/2 A plus A transpose is a symmetric. என்பது சமச்சீர் அணி. சரிங்களா? அப்ப சமச்சீர் அணி கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க? கேள்வி அது கேட்கல. ஏங்கிற மேட்ரிக்ஸ் சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக்கா எழுதணும். சரி, நம்ம சிமெட்ரிக் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் Q சிமெட்ரிக். Q 1/2 A minus A transpose. அப்ப A minus A transpose இதுல இருந்து இத கழிக்கணும். கழிக்கும்போது கொஞ்சம் கவனமா பார்க்கணும். 1 minus 1 0 3 minus of 6. சரிங்களா? கழிக்கும் போது என்ன செய்யணும்? இது அடையாளம் மாத்தணுமா? அடையாளம் மாத்தி கூட்டிடணும். சரிங்களா? அப்ப இது அடையாளம் மாத்தி பிளஸ் ஆயிடும். 3 plus 6 9. சரிங்களா? கழிக்கும் போது கொஞ்சம் கவனமா கழிக்கணும். சரிங்களா? அதாவது இங்கே பிளஸ் நம்பர் இங்கே பிளஸ் நம்பர் இருந்துச்சுன்னா ஈஸியா கழிச்சிடலாம். சப்போஸ் அடையாளம் மாறி இருந்தா நீங்க என்ன செய்யணும்? அடையாளத்தை மாத்தி கழிக்கணும். எதுல அடையாளத்தை மாத்தணும்? இந்த மேட்ரிக்ஸ் மட்டும், அதாவது ரெண்டாவது மேட்ரிக்ஸ் மட்டும் அடையாளத்தை மாத்தி கழிக்கணும். கழிச்சிட்டோம். சரி, அடுத்து இது என்னது? Qவோட டிரான்ஸ்போஸ். இந்த நம்பர் அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு டிரான்ஸ்போஸ் எழுதுறதுக்கு பின்னாடி என்ன செய்யணும்னா மைனஸை மட்டும் வெளியே எடுக்கிறேன். மைனஸ் மட்டும் வெளியெடுக்கும்போது என்ன நடக்கணும் சார்? பிளஸ் வந்து மைனஸா மாறிடும், மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். அப்ப என்ன உள்ள மைனஸ் வெளியெடுத்து உங்களுக்கு அடையாளம் சேஞ்சஸ் பண்ணுவீங்க. அப்ப அடையாளத்தை மாத்திட்டேன். இப்போ இதையும் கம்பேர் பண்ணுவீங்க. என்ன இருக்கு? எப்படிப்பட்டதா இருக்கு? Q equal to minus Q டிரான்ஸ்போஸ் இருக்கா? அதாவது இந்த மைனஸ் மறைச்சிட்டீங்கன்னா இது ஃபுல்லா என்னது? Q தானே. சோ அப்ப Q equal to minus Q transpose. அப்ப therefore என்ன 1/2 A minus A transpose is a Q symmetric matrix. Q symmetric matrix என்பது இது சமச்சீர் அணி. அப்ப therefore A equal to P plus Q 1/2 of இதுக்கு என்ன? இது plus 1/2 of 1/2 of இது at 1/2 of this. therefore A என்பது சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளின் கூடுதலாக அமையும். A என்பது சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளின் கூடுதலாக அமையும். A என்பது அப்படியே எழுதிருக்காங்க. Pங்கிறது என்னது? சமச்சீர் அணி. Qங்கிறது என்னது? எதிர் சமச்சீர் அணி. சரிங்களா? செகண்ட் பாருங்க. Pங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு சமச்சீர்னு ப்ரூவ் பண்ணிருக்கலாம். Qங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு எதிர் சமச்சீர்னு ப்ரூவ் பண்ணிருக்கலாம். இது ரெண்டையும் கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்குது? A கிடைக்குது. ரெண்டையும் கூட்டினா A கிடைக்குது. அப்ப therefore A என்பது சமச்சீர் மற்றும் எதிர் சமச்சீர் அணிகளின் கூடுதலாக அமையும். A is a sum of symmetric and Q symmetric matrices. ஓகே, பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. எக்ஸசைஸ் பாருங்க. புக் எடுத்துக்கங்க. எக்ஸசைஸ் 7.1ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நம்ம இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் போட்டுக்கிறோம். ஒரு அணியை உருவாக்க சொல்லியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் மேட்ரிக்ஸ் M cross N மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அதுல ஸ்மால் ரவுண்டட் ஒன் aij equal to I minus 2j whole square by 2 with m equal to 2 n equal to 3. m equal to 2 n equal to 3
போட்டுருங்க இதே சம் சரிங்களா m equal to 2 n equal to 3 அப்ப என்ன மேட்ரிக்ஸ் இங்க கிடைக்கும் 2 cross 2 by 3 மேட்ரிக்ஸ் கிடைக்குமா அப்ப என்ன கிடைக்கும் நான் ஏ எடுத்துக்கிறேன் a11 a12 a13 a21 a22 a23 sorry 23 இது பாருங்க 2 cross 3 ஆ சரிங்க ஒவ்வொரு எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும் a11 என்ன சொல்லிருக்கோம் ஃபர்ஸ்ட் aij என்ன சொல்லிருக்காங்க aij மேல எழுதிங்க aij என்ன சொல்லிருக்காங்க I minus 2j whole square by 2 அப்ப I க்கு 1 j க்கு 1 1 minus 2 into 1 whole square by 2 அப்ப 1 minus 2 நான் minus 1 whole square by 2 minus 1 square 1 by 2 அப்ப a11 என்ன பண்ணிட்டேன் 1 by 2 அடுத்து a12 1 minus 2 into 2 whole square by 2 2 into 2 4 1 minus 4 minus 3 whole square by 2 minus 3 square பண்ணா 9 by 2 அடுத்து a 13 கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணிடலாமா a இங்க என்னது லெஃப்ட் ab சரிங்களா விஷயம் அதே விஷயம் ரெண்டாவது விஷயம் பாருங்க மாடுலஸ் கொடுத்திருக்காங்க மாடுலஸ் நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று போட்டுருக்கோம் சரிங்களா அதோட என்ன கொடுத்திருக்காங்க ஆர்டரே m equal to 3 n equal to 4 அப்ப என்ன கிடைக்கும் 3 cross 4 கிடைக்குமா அப்ப என்னது 3 row வரும் 1 2 3 4 columns வரும் சரிங்களா கவனம் செய்யுங்க நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 2 find the value of p q r and s அதாவது மதிப்பு காண்க அப்படினு சொல்லிட்டு p q r s ஓட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு மேட்ரிக்ஸ் 3 cross 3 ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க ரைட் சைடு ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க அதுல இருந்து நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும் குட் எதோட வேல்யூ p q r s ஓட வேல்யூ நீங்க புக் வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்பர் வந்து p ஸ்கொயர் மைனஸ் 1 அங்க என்ன இருக்கு 1 இருக்கா அப்ப p ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 இருக்குமா பிளஸ் 1 அப்ப 2 மாறிக்குமா p ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் sin ஆஃப் 2 அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட் பாருங்க minus 31 minus q cube equal to minus 4 minus q cube equal to minus 4 plus இதுக்கு minus 31 வந்துனா plus 31 ஆயிடும் சோ என்ன வரும் 27 சரிங்களா அப்ப minus q cube equal to 27 அப்ப q cube equal to minus 27 அப்ப q cube equal to minus 3 cube புரியுது நம்ம 27 எப்படி எழுதலாம் minus 3 power 3 கரெக்ட்டான 3 minus 3 எடுங்க plus 9000 into 3 minus 27 அப்ப பவர்ல ரெண்டு சேமா இருக்கா சோ அப்ப q equal to minus 3 சரிங்களா அதே மாதிரி சென்டர்ல உள்ள எலிமெண்ட்ட கம்பேர் பண்ணுங்க என்ன இருக்கு r plus 1 equal to 3/2 அப்ப r equal to 3/2 minus 1 r equal to 2 அங்க போயிடுமா அப்ப 3 minus 2/2 3 minus 2 1 1/2 r equal to so இதே மாதிரி கண்டுபிடிச்சலாமா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க determine the value of x plus y அதாவது x plus y ஓட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க x y ஓட மதிப்பை கண்டுபிடிக்க சொன்னத x plus y ஓட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க நம்ம x ஓட மதிப்பையும் y ஓட மதிப்பையும் கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன மதிப்பை கண்டுபிடிக்க முடியும் x plus y ஓட மதிப்பை கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க இங்க ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் லெஃப்ட் சைடு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் ரைட் சைடு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் லெஃப்ட் சைடு என்னது 2x + y 4x 5x - 7 4x ஈக்குவல் கொடுத்திருக்காங்க ஈக்குவல் என்ன அர்த்தம் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் y x + 6 ஓகே இப்போ x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ பாருங்க ஈஸியா ஒவ்வொரு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் சிம்பிளா x y வராத மாதிரி பண்ணுவீங்க இப்போ இந்த டேர்மையும்
இதையும் கம்பேர் பண்ணுங்க. x எடுத்து இதை கம்பேர் பண்ணோம். இதை கம்பேர் பண்ணோம்னா இங்க 3x + y = 7. x வந்து y வந்து சரிங்களா? கொஞ்சம் சிரமம் தான், கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் சிரமம் தான். அப்படி இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன x வரும் y வரும். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணா x y வரும். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணா என்ன வரும்? only x மட்டும் தான் வரும். சோ அதை ஈஸியா எக்ஸாம் பண்ண கம்பேர் பண்ணுங்க. 4x = x + 6. x இங்க கொண்டு வந்து அப்ப என்னது 4x - x = 6. அதாவது 3x = 6, x = 2. சரிங்களா? இது ஏதாவது ஈஸி. அடுத்து வேற எதாவது நீங்க கம்பேர் பண்ணிக்கீங்க. எதை கம்பேர் பண்ணிக்கலாம்? இது 2x + y = 7. x க்கு பதிலா என்ன வச்சுக்கலாம்? 2. வெரி குட். 4 + y = 7. y = sorry 7 - 4 = y = 3. x value y value கண்டுபிடிச்சோம். பட் என்ன கேட்டீங்க? determine the value of x + y. x y இன் மதிப்பை காண்க. therefore x + y = 2 + 3 = 9. சரிங்களா? x + y = 9. சரிங்களா? செஞ்சலாமா? இது மாதிரி என்னன்னா கேட்கலாம். determine of x + y ன்னு கேட்கலாம். determine of x * y ன்னு கேட்கலாம். புரியுதா? இல்ல x² - y² -y² எப்படி வேணுமாலும் கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் determine the matrix A and B if they satisfy. அதாவது இது எப்படி செய்யறது அப்படின்னா A மற்றும் B அணியை காண்க. A மற்றும் Bங்கிற அணியை கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வச்சு நம்ம 10th பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. x + 3y = 7, 4x + y = 5. சால்வ் x ஓட மதிப்பும் y ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதே போல தான் இது சேம். இங்க நம்பர் கூட என்ன கொடுத்துருக்காங்க? மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க சொல்லிருக்கேன். ஸோ ஸ்டார்ட் ஆக நீங்க எழுதிக்கணும். 3a - b + 6 - 6 0 - 4 2 1 = 0. இது மாத்திக்கணும். 2a - b = அந்த பக்கம் கொண்டுறேன். அந்த பக்கம் கொண்டும்போது அடையாளம் மாத்திக்கிறேன். -6 + 6 0. 0க்கு அடையாளம் பண்ணலாமா? பண்ணலாமா? இங்க என்ன 0 இருக்கு? +0. அந்த பக்கம் போனா -0. வெரி குட். அப்ப இது என்னது? +4 -2 -1. சரிங்களா? புரியலையா? இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போறேன் அப்படிங்கும்போது இங்க அடையாளம் மாற்றணும். அதுக்கு என்ன சொல்லிருக்கேன்? உள்ளுக்குள்ள என்ட்ரிஸ் தான் நான் சைனை சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்ப பிளஸ் மைனஸ் மாறிடுச்சு, மைனஸ் பிளஸ் மாறிடுச்சு. 0க்கு முன்னாடி எந்த அடையாளமே இல்லைன்னா பிளஸ். அப்ப அந்த பக்கம் என்னது? மைனஸ். 0 மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 0 என்னது? நியூட்ரல். அதுக்கு மைனஸும் கிடையாது பிளஸும் கிடையாது. அதனால நீங்க 0க்கு எந்த அடையாளமும் எப்பவுமே போடவே கூடாது. 0ங்கிற என்ன நம்பர்? மைனஸ் நம்பரும் கிடையாது பிளஸ் நம்பர், அதாவது கூட எண்ணும் அல்ல நெகட்டிவும் அல்ல. அதனால 0 பக்கத்துக்கு எப்போதுமே அடையாளம் போடவே கூடாது. சரிங்க சார், அடையாளமே போடலைன்னா அது என்ன சார்? பிளஸ் அர்த்தமா? அப்படின்னு நீங்க தான் பிளஸ் 0 நியூட்ரல். சரியா? இதுக்கும் இதுக்கும் இடைப்படலாம். சரி, ஓகே, இதை வச்சுக்கோங்க. அது ரெண்டாவது ஈக்குவேஷன் சொல்லிட்டோங்க. a - 2b = 3 2 8 -2 1 7. இது ஈக்குவேஷன் வரை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் பாருங்க. இந்த ஈக்குவேஷன் 1 வச்சுங்க, இதை 2 வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு வேரியபிள் நீக்குமா? ஏதாவது ஒரு மாறியை நீக்குமா? நீக்கிட்டு அதுக்கப்புறம் என்னது? ஒரு மாறியை கேன்சல் பண்ணிட்டு ஒரு மாறியை கண்டுபிடிக்கும். அதே போல இங்க என்ன செய்யலாம்? ஈக்குவேஷன் 1 2 ஆல மல்டிப்ளை பண்றேன், -2 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஈக்குவேஷன் 1 1 into -2 plus, அதாவது ஈக்குவேஷன் 1 -2 ஆல மல்டிப்ளை பண்றேன். -2 ஆல மல்டிப்ளை பண்ணா -4a, -2 ஆல மல்டிப்ளை பண்ணா ஆல்ரெடி பிளஸ் ஆல்ரெடி மைனஸ் இங்க ஒரு மைனஸ் அப்படினா வேணும். பிளஸ் 2b =
எதால மல்டிப்ளை பண்ணிருக்கேன் -2 அப்ப உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் எதால மல்டிப்ளை பண்ணிருக்கேன் -2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன் அப்ப -4 னா +12 -6 0 -8 +4 2 சரிங்களா -2 ஆல 4 ரெண்டு பக்கமே மல்டிப்ளை பண்ணிருக்கேன் சரி இப்போ இத ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிருங்க -3a இங்க +a இங்க -4a -3 இது ரெண்டு 0 வேணுமா ஈக்குவல் அப்படியே ஆட் பண்ணுங்க 15 2 -6 -4 8 0 8 -2 -8 -10 1 5 7 -7 2 -5 சரிங்களா a equal என்ன வரும் சைன் சேஞ்ச் பண்ணிடலாமா நமக்கு a மட்டும் தான் தேவை ஏன்னா -3 அங்க போட்டு வைங்க a equal அப்ப a equal உள்ளுக்குள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் -3 ஆல டிவைட் பண்ணிருங்க அப்ப 15 by -3 -4 by -3 8 by -3 -10 by -3 5 by -3 -5 by -3 அப்ப இதெல்லாம் கணக்கு கேன்சல் முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணிடுங்க எல்லாத்தையும் -5 இது பண்ண முடியாது 4 by 3 -8 by 3 10 by 3 -5 by 3 plus 5 by 3 சரிங்களா ஒரு நிமிஷம் சரி சின்ன மிஸ்டேக் இங்க 10 வருது இங்க பாருங்க இது மிஸ்டேக் இருக்காங்க equation 1 2 மல்டிப்ளை பண்ணோம்னா இதோட கண்டுபிடிக்கிறது 12 வந்து சோ மைனஸ் சோ அப்ப என்ன பண்ணு -10 சரி என்ன பண்ணுங்க 1/3 காமா வெளியே தனிச்சு நம்ம உள்ளுக்குள்ள விட்டாச்சு இப்போ a யோட வேல்யூ கண்டுபிடிச்சோமா குட் இப்போ சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் b யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இதான a b யோட வேல்யூ என்ன சார் பண்ணலாம் அப்படினா இந்த a யோட வேல்யூ கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணனாலும் சரி a யோட வேல்யூ கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணி b யோட வேல்யூ கண்டுபிடிச்சாலும் சரி இல்ல அப்படினா என்ன செய்யலாம் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு என்ன பண்ணலாம் b ஐ கேன்சல் பண்ணிட்டு a யோட வேல்யூ கண்டுபிடிச்சோமா இப்போ a ஐ கேன்சல் பண்ணிட்டு b யோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்ப ஈக்குவேஷன் 2 வை அதே மைனஸ் ரெண்டால பெருக்குங்க அப்ப இத மைனஸ் ரெண்டால பெருக்கும்போது a ஐ கேன்சல் ஆகும் சரிங்களா செஞ்சலாம் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 5th क्वेश्चन if a equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க then compute a power 4 அதாவது a ங்கற ஒரு அணி கொடுத்துட்டு a இன் அடுக்கு 4 காமிக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா அதாவது a equal to என்ன கொடுத்தாங்க அப்படினா 1 a 0 1 unit a power 4 ஐ கால்குலேட் பண்ணிட்டாங்க அப்ப a ஸ்கொயர் என்னன்னா 2 ஆல் பெருக்கி பெருக்குமா பெருக்கின பின்னாடி ஒரு ஆன்சர் வருமா இதான a ஸ்கொயர் அப்ப a பவர் 4 என்னன்னா a ஸ்கொயர் a ஸ்கொயர் அப்ப இந்த ஆன்சர் 2 தான் மறுபடியும் 2 தான் இருக்கும் சரிங்களா
ஒரே 4 தடவை ஒரு பெருக்கிறதுக்கு பதிலு ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் கண்டுபிடிச்சா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் மறுபடியும் 2 தடவை பெருக்கினா முடிஞ்சிடும். சரிங்களா? Next question பாருங்களேன். 6th question. A alpha, A suffix alpha என்ன கொடுத்திருக்காங்க? cos alpha minus sin alpha by sin alpha into cos alpha அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? show that A alpha into A beta equal to A alpha plus beta. சரிங்களா? இந்த क्वेश्चंस பாத்தீங்க அப்படினா நான் உங்களுக்கு அப்புறம் அத நான் உங்களுக்கு எழுதி நான் அனுப்புறேன். ஏன் அப்படினா சார் நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 3rd சாப்டர்ல சில ஃபார்முலாஸ்லாம் படிப்போம். அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அந்த क्वेश्चन இருக்கு. அதனால இப்ப நடத்துனா அது உங்களுக்கு புரியாது. அந்த क्वेश्चन மட்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்டர் வால்யூம்ல 3rd சாப்டர் trigonometry முக்கோணவியல் இருக்கு. அதுல அந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி அது வரும். சோ அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? சோ அந்த 6th क्वेश्चन இருக்கட்டும். 7th क्वेश्चन பாருங்க. ஏங்கற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு a minus 2i into a plus a minus 3i equal to 0 அப்படினா find the value of x. என்ன சார் சொல்லிருக்காங்க அப்படினா கண்டிஷன் ஏங்கற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க. அது என்ன கண்டிஷன் சொல்லிருக்காங்க? given condition a minus 2i into a minus 3i equal to o. o என்னது? good 0 matrix. அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா a minus 2i ஏங்கிறது உங்களுக்கு தெரியும், minus 2 iங்கிறது தெரியும். சோ அது ஏங்கிறது என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க? good 2 by 2 மேட்ரிக்ஸ் தான். அப்புறம் என்ன கிரிக்கெட் கழிச்சிட்டா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா? அடுத்து a minus 3i. சோ இதை கண்டுபிடிச்சோமா? அது என்ன சொல்றாங்க? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. அப்ப இதை மல்டிப்ளை பண்றோம். இது x இது y ன்னு சொல்றாங்க. x யும் y யும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 0 0 0 0. அப்ப மல்டிப்ளை பண்ணா இங்க என்ன ஆகுது? 4 என்ட்ரிஸ் வருமா? ஈக்குவல் டு 0 0 0. இங்க என்ட்ரிஸ் என்ன இருக்கு? x இன்வால்வ் ஆயிருக்கு, ஸ்மால் x. அப்ப இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 னா x ஓட வேல்யூ என்ன செஞ்சலாம்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ட்ரை பண்ணுங்க. ஓகே. Next question பாருங்களேன். Question number 8 பாருங்களேன். ஏங்கற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு show that a squared is a unique matrix. அதாவது ஏங்கற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. a squared கண்டுபிடிச்சோம்னா அது என்ன ஆகுதுறாங்க? சமணி அணியா இருக்கணும். சமணி அணினா என்னன்னு தெரியுங்களா? இதான் 1 0 0 0 1 0 0 0 1 அப்படினு வரணுமா? ரெண்டு தடவை a ஸ்கொயர் என்னது? a into a ரெண்டு ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. வர ஆன்சர் என்னவா இருக்கணும்? சமணியா இருக்கணும். அடுத்து 9th क्वेश्चन பாருங்களேன். if a ங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, a cube minus 6a squared plus 7a plus ki equal to o எனில் find the value of k. எனில் a இன் k இன் மதிப்பை காண்க. அது பெருசாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? ஈஸியாப்பா தெரியல. மெசேஜ் கொடுத்து ஏ கொடுத்தாங்க. என்ன கேட்குற? யாருக்கு என்ன கொடுத்துட்டாங்க? a cube minus 6a squared plus 7a plus ki equal to 1. சொல்யூஷன் போட்டுட்டு given அப்படின்னு சொல்லி எழுதிட்டு a. இப்போ என்னென்ன நமக்கு தேவை? a squared தேவை, minus 6 a cube தேவை, minus 6 a squared ஃபுல்லா தேவை. ஃபர்ஸ்ட் a cube தேவை. அப்ப a cube னா a cube உடனே கண்டுபிடிக்கணும். a squared கண்டுபிடிக்கணும். a squared னா a ரெண்டு தடவை போட்டு பெருக்கி வச்சுக்கலாமா? இது a squared. அடுத்து a cube அப்படின்னா இது கூட இதை பெருக்கிட்டா போதும். அப்ப a cube கிடைச்சுமா? அடுத்து ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து minus 6 a squared minus 6 a squared
a ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோமா -6 ஆல அதை பெருக்கிட்டீங்க சோ இத கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க இது கண்டுபிடிச்சோம் இது a கியூப் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து -6 a ஸ்கொயர் கண்டுபிடிச்சா 7a 7a னா 7 into a இதையும் கண்டுபிடிச்சு முடிச்சுக்கோங்க அடுத்து ki ங்கிறது தெரியும் 1 0 0 0 1 0 0 0 இந்த k எல்லாம் தெரியும் அப்ப என்ன வரும் k 0 0 0 k 0 0 0 கன்செப்ட்மா இது கண்டுபிடிச்சலாம் ஈக்குவல் என்ன ஓ அப்ப என்ன சிம்பிள் கண்டுபிடிச்சு வச்சிட்டீங்கன்னா கணக்கின்படி a cube minus 6a square plus 7a plus ki equal to இப்போ என்னன்னா ரொம்ப சிம்பிள் 0 0 0 0 0 0 0 0 இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க 1 2 3 4 இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் கூட்டி இங்க போட்டுங்க இந்த இடத்துல போட்டுங்க 2 2 2 2 கூட்டி இங்க போட்டுங்க கூட்டிட்டு ஃபில் பண்ணிக்கலாமா இது ஈக்குவல் டு 0 அப்ப எங்க k இருக்கோ அத சால்வ் பண்ணுங்க சப்போஸ் இங்க k ஸ்கொயர் மைனஸ் 1 ன்னு வெச்சுங்க இங்க என்ன இருக்கு 0 அப்ப k ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்ப k ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்ப k ஈக்குவல் டு plus or minus 1 சோ அது மாதிரி கண்டுபிடிங்க சரிங்களா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் சோ அது வரைக்கும் பாருங்க உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்குது ஒர்க் அவுட் பண்ண தெரியலனா மெசேஜ் பண்ணுங்க நான் நோட்டை எழுதி அது உங்களுக்கு என்ன செய்றேன் போட்டோ எடுத்து அனுப்பிடுறேன் நீங்க பார்த்துக்கோங்க சரிங்களா புரியலைனாலும் கேளுங்க ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ